ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मूकां करोति वाचालां पंगुं लंघयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं। परमानन्दमाधव श्रीचैतन्य ईश्वर कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। गोविंदाय नमो नमः। धर्मकोर्चित कैतवोत्र धर्मं धर्मकोर्चित कैतवोत्र परमो निर्मत्सराणां सतं निर्मत्सराणां सतं वेद्यं वास्तवमत्र वेद्यं वास्तवमत्र वास्तु वास्तवमत्र शिवदं तपत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा पारैरीश्वरः सद्यो हृदि अवरुध्यते सद्यो हृदि अवरुध्यतेऽत्र कीर्तवी शुश्रूभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् सुखमुखादमृताद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिकभुविभावुकः मुहुरहो रसिकभुविभावुकः प्रायेण अल्पायुषु सव्या कलोऽस्मिन् युगे जना समन्दसुमन्दमतयो मन्दसुमन्दमतयो मन्दभाग्योपधृताः। Reading from Srimad Bhagavatam, first canto, second chapter, text number 16. Correct bro? 1 2 13 correct 13 1 2 13. Divinity and divine service. என்ன தமிழ்ல டிரான்ஸ்லேட்? தெய்வீக தொண்டு. अतः कुंभीर द्विज श्रेष्ठ अतः कुंभीर द्विज श्रेष्ठ वर्णाश्रमा विभागशः स्वानुष्ठितस्य धर्मस्य संसिद्धिररितोषणम् अतः
द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागसः अनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्। अतः कुंभी द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागसः स्वानुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्। अतः कुंभी द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागसः स्वानुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्। अतः कुंभी द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागसः स्वानुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्। எனவே கும்பி மனிதனால் द्विजश्रेष्ठः இருமுறை பிறந்தவர்களில் சிறந்தவரே சிரேஷ்டவர் வர்ணாசிரம வாழ்வின் 4 சமூக பிரிவுகளையும் வகுப்புகளையும் கொண்ட ஸ்தாபனம் விபாகஷ பிரிவுகளால் स्वानुस्थितस्य ஒருவரது சொந்த நியமிக்கப்பட்ட கடமைகள் கர்மஸ்ய உத்தியோக சம்சித்தி மிக உயர்ந்த பக்குவம் ஹரி பரமபுருஷ பகவான் தோஷனம் திருப்திப்படுத்தும் சுவாமி பிரபதக்கி இருபிறப்பு ஈதிவரிகளில் சிறந்தவரே வாழ்வின் சமூக பிரிவுகளுக்கும் வகுப்புகளுக்கும் ஏற்றவாறு நியமிக்கப்பட்டுள்ள ஒருவரது சொந்த கடமைகள் நிறைவேற்றுவதன் மூலம் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதே அவரால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த பக்குவம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொருளுரை வழங்குவோர் ராசபக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். உலகில் உள்ள மனித சமூகம் 4 சமூக பிரிவுகளாகவும் வர்ணம் 4 வகுப்புகளாகவும் ஆசிரமம் பிரிக்கப்பட்டுள்ளன. 4 சமூக பிரிவுகள் புத்தி நுட்பமுள்ள பிரிவு, போர் புரியும் பிரிவு, விவசாயம் செய்யும் பிரிவு மற்றும் தொழிலாளர் பிரிவு என்பனவாகும். இப்பிரிவுகள் ஒருவரின் தொழிலுக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன, பிறப்புக்கு ஏற்றவாறு அல்ல. மேலும் 4 வகுப்புகளாவன பிரம்மச்சரிய வாழ்வு, இல்லற வாழ்வு, ஓய்வு பெற்ற வாழ்வு மற்றும் பக்தி வாழ்வு. மனித சமூகத்தின் உயர்ந்த நன்மைக்காக இத்தகைய வகுப்புகள் இருப்பது அவசியமாகும். இல்லையெனில் எந்த சமூக அமைப்பும் ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சியடையாது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பிரிவிலும் உயர்ந்த அதிகாரியான பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதே நோக்கமாக இருக்க வேண்டும். மனித சமூகத்தின் இந்த அமைப்பு வர்ணாசிரம தர்ம முறை என்று அழைக்கப்படுகிறது. இம்முறை நாகரிக வாழ்வுக்கு மிகவும் பொருத்தமானதாகும். வர்ணாசிரம அமைப்பின் பரபிரமத்தை அறிவதில் ஒருவருக்கு உதவுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பிரிவு மற்றொரு பிரிவை செயற்கையான முறையில் அடக்கி ஆள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இங்கு முன்பே விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல் இந்திரிய பிரீதி எனப்படும் புலனுகர்வில் கொண்ட அளவுக்கு அதிகமான பற்றினால் பகவானை உணர்வதெனும் வாழ்வின் நோக்கத்தை கைவிடும் போது பலவீனமான பிரிவுகளை அடக்கி ஆள்வதற்காக சுயநலவாதிகள் இந்த வர்ணாசிரம அமைப்பை தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இக்கலியுகத்தில் இத்தகைய செயற்கையான ஆதிக்கம் ஏற்கனவே உள்ளது. ஆனால் இந்த வர்ணாசிரம அமைப்பு சமூக ஒற்றுமையையும் தன்னுணர்வையும் பெறுவதற்காகவே உள்ளது, வேறெந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை புத்திசாலிகள் நன்கறிவர்.
வாழ்வில் மிக உயரிய நோக்கம் அல்லது வர்ணாசிரம தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவம் என்பது பரமபுருஷரின் திருப்திக்காக ஒற்றுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதாகும். இதுவே இங்கு கூறப்பட்டுள்ள பாகவத கருத்தாகும். பகவத்கீதையிலும் 4.13 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. श्लोक 14 तस्मादेकेन मनसा भगवान् सत्वतां पतिः श्रोतव्यः कीर्तितव्यश्च देया पूज्यश्च नित्यदा देयः पूज्यश्च नित्यदा तस्मादेकेन मनसा भगवान् सात्वतां पतिः श्रोतव्यः कीर्तितव्यश्च देयः पूज्यश्च नित्यदा तस्मात् எனவே ஏதேன ஒரே மனசா எண்ணத்துடன் பகவான் பரமபுருஷ பகவான் சாத்வதாம் பக்தர்களின் பதி காப்பவர் ஸ்ரோதவ்ய கேட்கப்பட வேண்டும் கீர்த்திதவ்ய மாற்றப்பட வேண்டிய மேலும் ஞாபகத்தில் வைக்கப்பட வேண்டும் பூஜ்ய வழிபட வேண்டிய மேலும் நித்யதா எப்பொழுதும் மொழிபெயர்ப்பு சபத்தின சுவாமி பிரபுதாக்கி எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவானை பற்றி எப்போதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் அவரை பற்றி அவரை போற்றிக் கொண்டும் ஞாபகத்தில் இருத்தியும் மற்றும் அவரை வழிபாடு செய்து இருக்க வேண்டும். ಪರಸ್ಪರ ಸತ್ಯದ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರವೇ ಜೀವನದ ಅಂತಿಮ ಗುರಿಯಾದ ಮೇಲೆ ಅದನ್ನು ಎಲ್ಲ ಮಾರ್ಗಗಳಿಂದ ಸಾಧಿಸಬೇಕು. ಸೂತ್ರ, ಶ್ರವಣ, ಸ್ಮರಣೆ, ಅರ್ಚನ ಈ 4 ರೇಖೆಗಳು ಮೇಲೆ ಹೇಳಿದ ಪ್ರತಿಯೊಂದು ವರ್ಣ ಮತ್ತು ಆಶ್ರಮದ ಸರ್ವಸಾಧಾರಣ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ಈ ಜೀವನ ತತ್ವ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಯಾರು ಅಸ್ತಿತ್ವದಲ್ಲಿರಲಾರರು. ಜೀವಿಗಳ ಚಟುವಟಿಕೆಗಳು ಈ 4 ರೀತಿಯ ಜೀವನ ತತ್ವಗಳಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರುತ್ತದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಆಧುನಿಕ ಸಮಾಜದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಚಟುವಟಿಕೆಗಳು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಶ್ರವಣ ಮತ್ತು ಸ್ತುತಿಯನ್ನು ಅವಲಂಬಿಸಿದೆ. ದಿನಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿಯೂ ತಪ್ಪಾಗಿಯೂ ಸುಮ್ಮನೆ ಹಾಡಿ ಓದಿದರೆ ಸಾಕು. ಯಾವುದೇ ಸಾಮಾಜಿಕ ನೆಲೆಯ ಎಂತಹ ಮನುಷ್ಯನು ಅತ್ಯುನ್ನತ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾನವ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಸಂಪರ್ಕಿತನಾಗಿರುತ್ತಾನೆ. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಿರ್ದಿಷ್ಟ ಪಕ್ಷದ ರಾಜಕೀಯ ನಾಯಕನು ಪತ್ರಿಕಾ ಪ್ರಚಾರದಿಂದ ತುಂಬ ಪ್ರಸಿದ್ಧಿಗೆ ಬಂದಿರುತ್ತಾನೆ. ಹಾಡಿ ಹೊಗಳುವ ಈ ಪರಿಯಿಂದ ಉಳುಜನು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಮಹಾನ್ ವ್ಯಕ್ತಿಯೆನಿಸಿಬಿಡುತ್ತಾನೆ. ಆದರೆ ಅನರ್ಹ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಈ ಸುಳ್ಳೇ ಹೋಗಲಿ ಪ್ರಚಾರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಆ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಸಮಾಜಕ್ಕಾಗಿ ಯಾವ ಒಳಿತು ಆಗುವುದಿಲ್ಲ. ಅಂತ ಪ್ರಚಾರಕ್ಕೆ ತಾತ್ಕಾಲದ ಲಾಭವಿರಬಹುದು, ಆದರೆ ಅದರಿಂದ ಶಾಶ್ವತ ಪ್ರಯೋಜನವೇನೂ ಆಗುವುದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಅಂಥ ಕೆಲಸ ಕಾಲಹರಣ ಅಷ್ಟೇ. ನಿಜವಾಗಿಯೂ ಪರಮಪುರುಷ ನಮ್ಮ ಹೊಗಳಿಕೆಗೆ ಪಾತ್ರನಾಗಬೇಕು. ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವ ಈ ಎಲ್ಲವನ್ನೂ ಸೃಷ್ಟಿಸಿದವನು ಅವನು. ಈ ಸಂಗತಿಯನ್ನು ನಾವು ಭಾಗವತ ಜನ್ಮಾದಿ ಹಾಸ್ಯ ಎಂಬ ಶ್ಲೋಕದಿಂದ ಆರಂಭಿಸಿ ಚರ್ಚಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಹಾಡಿ ಹೋಗುವ ಅಥವಾ ಅದನ್ನು ಕೇಳುವ ಈ ಪ್ರಕೃತಿಗಳಿಗೆ ಪಾತ್ರನಾದ ಪುರುಷನಂತ ಹೊರಡಬೇಕು. ಅದು ಆನಂದವನ್ನು ತರುವುದು. ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯಾ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ
स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எதை பற்றி பேசிக்கிறோம் ரீகேப் பண்ண கொஞ்சம். மூணு ஆன்மீகவாதிகளை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? 11, 12 ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பிரம்மான், பரமாத்மா, பகவானை பற்றி 3 ஆன்மீக சாட்சாத்காரம் எப்படி அவங்க பகவான் அடைவாங்க, அவங்க எந்த ஸ்டேஜில் இருப்பாங்க, எந்த நிலையில் இருப்பாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த 3 இதில் வந்து எது உயர்ந்தமான ஒரு சிரேஷ்டமான ஒரு சாட்சாத்காரம்? பகவான் சாட்சாத்காரம். ஏன் இந்த பரமாத்மா பிரம்மான் வந்து சரியான சாட்சாத்காரம் கிடையாது? என்ன காரணம் அதுக்கு? ஓகே. ஸோ இதை ரெண்டை வந்து நம்ம என்னன்னு நினைக்கலாம், எப்படி நம்ம வந்து உணரலாம்? பிரம்மான் பரமாத்மா வந்து எந்த நிலையில இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பகவானுடைய ஒளி வந்து அவருடைய ஒளி வந்து பிரம்மம். எல்லாத்துக்கூடயும் இதயத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அமர்ந்திருக்கிற இதயத்தில் இருக்கிறவர் பரமாத்மா. ஓகே. அப்போ அது என்ன, எந்த ஒரு நிலையில் இருக்குது, எந்த ஒரு ஆத்ம சாட்சாத்காரம், அதாவது அது எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் அது இருக்குது? அந்த ரெண்டு பிரம்மான் பரமாத்மான்றது வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது? இப்போ பகவான்ன்றது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது உயர்ந்தமான ஒரு நிலை, பகவான் ரியலைசேஷன், பகவான் சாட்சாத்காரம். அது என்ன சொல்கிறது அதுக்கு? பகவான் சாட்சாத்காரம். ஓகே, அப்படியே நினைக்கலாம். இதை பிரம்மா பரமாத்மான்றது வந்து பார்ஷியல் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு சிறு பகுதி தான், பகவான்ல ஒரு சிறு பகுதி தான். அப்புறம் வந்து இந்த என்ன உதாரணம் நம்ம வந்து அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து நம்ம எடுத்து சொல்றது? சூரியனோட ஒளி வந்து பிரம்மம். ஓகே. பரமாத்மாங்கிறது அது டிஸ்க், அது அவுட் டிஸ்க், சன் டிஸ்க். ஓகே. பகவான்ங்கிறது அங்க உள்ள இருக்கிற அமர்ந்திருக்கிற விவஸ்வான் அப்படிங்கிற அந்த பிரிசைடிங் டிடி, அந்த சூரிய லோகத்தில் இருக்கிற அந்த ஒரு மூர்த்தி பேர் வந்து பிரிசைடிங் டிடி. தட் இஸ் கால்ட் பிரிசைடிங் டிடி. ஓகே. 12வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? தத் ஸ்ருத்தயான முனயோ ஞான வைராகியுக்தயா பஷ்யந்தி ஆத்மனிச்சாத்மனாம் பக்த்யா ஸ்ருதா கிரஹிதயா. The seriously inquisitive student or sage, well equipped with knowledge and detachment, realizes that absolute truth by rendering devotion service in terms of what he has heard from the Vedanta Shruti. So the absolute truth is realized in full process of devotion service to the Lord
Vasudeva, personality of God, who is the full-fledged absolute truth Brahman, is transcendental body, a full-dense Paramatma, partial representation. இதில் வருது பாருங்க, partial representation. As such, Brahman, Paramatma realization of the absolute truth is partial realization. There are 4 different types of. யாரு 4 வகையான மனிதர்கள் யாரா இருக்காங்க? கருணிகள், ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். யார் உயர்ந்தவங்க இதுல? பக்தர்கள். ஏன் யோகி வந்து நல்ல தியானம் பண்ணுவாரு, ஞானி வந்து நல்ல அறிவு இருக்கு, ஏன் பக்தர்கள் சொல்றீங்க? காரணம் என்ன அதுக்கு? அவங்க எல்லாருமே அடக்கம். சோ கர்மியோட முக்கியமான உத்தேசம் என்ன இதுல? பலனை எதிர்பார்க்கறது. வெரி குட், ஓகே, ரைட். ஞானிகள் என்ன பண்றாங்க? அவங்க அறிவு மூலமா பகவானை அடைவாங்க. ஓகே, ஞானிஸ். ஸோ ஞானிஸ் வந்து பகவானை பற்றி தன்னை தானே வந்து புகழ்றது வந்து அவங்களோட முக்கியமான நோக்கம். மற்ற பகவானை விட்டு தன்னை தானே புகழ்ந்து இது என்ன சொல்லுவாங்க, க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் யோகிஸ் என்ன பண்ணுவாங்க? யோகிஸ் அந்த மாதிரி பகவான் அடையிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அஷ்டாங்க யோகம் வந்து நல்ல உயர்ந்தமான ஒரு யோகம் தானே. 8 விதமான யோகம் இருக்கு. பிரணயா, என்னது, யமா, நியமா, ஆசனா, பிரத்யாகாரா, அந்த மாதிரி 8 விதமான நிலைகள் இருக்கு. அது நல்லது தானே, அது எல்லாரும் பண்றாங்களே. இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்துல வந்து நிறைய பேர் அஷ்டாங்க யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வெரி குட், நைஸ், 100% ரைட். உடலுக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ கலியுகத்துல பண்ணலாமே அது? பகவான் வந்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு, இது யசோதா கிருஷ்ணா இருக்காது, அவர் தியானம் பண்ணிட்டு நம்ம உட்காந்து பண்ணலாமே, அஷ்டாங்க யோகா பண்ணலாமே. ஏன் பண்ண முடியாது கலியுகத்தில்? அது ஏன் பண்ண முடியாது? காட்டுல அங்க ஒரே இடத்துல ஒரே மாதிரி அமர்ந்து அந்த உயர்ந்த இதுல ஆசனத்துல அமர்ந்து கரெக்டா ப்ரொசீஜர் படி கரெக்டா. ஸோ கலியுகத்தில் வந்து சிபாரஸ் பண்ணல இந்த ஒரு அஷ்டாங்க யோகா இதை பத்தி எதுவுமே சிபாரஸ் பண்ணல. பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் சிபாரஸ் பண்ணல. ஸோ என்ன சிபாரஸ் பண்ணியிருக்காங்க சைதன்ய மகாபிரபு? இதி சோடசகம் நாம் கலி கல்மஷ நாசனம் நாத்தர பரதரப்பாய சர்வ வேதேஷு திருஷ்யதே. இந்த 16 பதங்கள் உள்ள இந்த ஹரிநாமத்தை மட்டும் நீங்க எந்த வேதங்களை எடுத்து பார்த்தாலும் சரி, இதி சோடசகம் நாம் சர்வ வேதேஷு திருஷ்யதே, எல்லா வேதங்களும் நீங்க எடுத்து பார்த்தா கூட என்ன சொல்லியிருக்காங்க? பகவானோட நாமத்தை நீங்க சொன்னாலே போதும், வேற எதுவும் சொல்ல தேவையில்லை சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம அஷ்டாங்க யோகா பண்ண தேவையில்லை. பண்ணாலும் தப்பு இல்லை. உடலுக்காக மாதாஜி சொன்ன மாதிரி பண்ணலாம். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பா பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றது இல்லை, பண்ணலாம். உங்களுக்கு தேவை இருந்தா, இல்லைன்னா அதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த பத்மாசனத்துல உட்கார்றதுக்கு 8 வருஷம் ஆகும். பத்மாசனத்துல இப்படி உட்கார்றதுக்கு 8 வருஷம் ஆகுமா. அதனால 8 வருஷம் அதுக்கப்புறம் இந்த 8 இன்னும் மீதி 7 ஸ்டேஜஸ் நம்ம போறதுக்கு நம்ம ஆயுசு இருக்குமா இல்லை தெரியாது. 8 செகண்ட் உட்கார முடியாது. 8 நிமிஷம் இல்லை, இப்போ எனக்கு இங்க வலிக்குது. 8 செகண்ட் நம்மளால உட்கார முடியாது. அதனால அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளால 16 ரவுண்ட் கரெக்டா ஜெபம் பண்ண, மினிமம் 16 ரவுண்டு, மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் 16 ரவுண்ட் ஜெபம் பண்ணாலே போதும். ஸோ அதனால அஷ்டாங்க யோகம் வந்து ஒரு சரியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஒரு சரியான என்ன சொல்றது, அதுக்கு ஒரு சரியான பத்ததி கிடையாது பகவானை வந்து அடையிறதுக்கு. பகவானை அடையணும்னா கலியுக தர்மத்துல ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் தான். ஸோ அது 4 விதமான இது பார்த்தோம் நம்ம, இல்லைங்களா? அப்புறம் எதுக்காக இது டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, மறுபடியும் நம்ம வந்து அந்த பார்த்ததெல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம படிச்சது எல்லாமே மறந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சும்மா சொல்லிட்டே போயிடலாம், அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லோகா சொல்லிட்டே போயிடலாம். அப்புறம் முக்கியமான ஒரு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், 3 வகையான பக்தர்களை பத்தி. அது உங்களுக்கு அது ஏதாவது சொல்ல முடியுமா? 3 விதமான பக்தர்கள். கனிஷ்ட அதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி. இதுல யாரு சிரேஷ்டமான பக்தர்? யாரு? எந்த ஏன் உத்தமாதிகாரி? உத்தமா இல்ல, அந்த பேர்லயே உத்தமா இருக்காங்களே, அவங்க பேர்லயே அவங்க வந்து சிரேஷ்டமா இருக்காங்க, உயர்ந்த நிலையில இருக்காங்க இல்லையா உத்தமாதிகாரி?
அவங்க தான் நான் வந்து எனக்கு அவங்கள தான் பிடிக்கும். நான் அவங்க தான் சிரேஷ்ட நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இது எப்படி? உங்களோட கருத்து எப்படி? நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் பிரபு. அந்த டைம் நீங்க சொன்னதை வச்சு அப்புறம் புரிஞ்சது எல்லாம். நான் சொல்ல பிரபுபாத் நிறைய பயங்கரமா திட்டார் பிரபுபாத். இட்ஸ் நாட் யுவர் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் மை ஒப்பீனியன், இட்ஸ் ஒப்பீனியன் ஆஃப் சாஸ்திராஸ். சாஸ்திரங்க தான் சாஸ்திரோட கருத்து தான் அது. ஸோ அதனால உத்தமாதிகாரி லெவல் உத்தமா தான் வருது. ஹி இஸ் பியாண்ட் உத்தமா. பட் என்னன்னா உத்தமாதிகாரி வந்து எல்லாரையும் அவரோட சிரேஷ்டமா பாக்குறாரு, உயர்ந்தமான நிலையில பாக்குறாரு. எல்லாரையும் யார் வந்தாலும் அவங்களோட உயர்ந்தமான நிலையில பாக்குறதுனால அவர் ஒரு உதாரணம் கூட உங்களுக்கு கொடுத்தார். நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தார். எதாவது ஞாபகம் இருக்குங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தார். ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது எல்லாம் நம்மளோட இதுலயே இருக்காங்க, நம்மளோட மெமரிலே இருக்கு. ராதாராணி எல்லாரையும் கூப்பிட்டு கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு, இவங்க என்னோட நல்லா தொண்டு செய்யறாரு, இவர் நல்லா கைங்கறி செய்யறாரு. ஸோ அதனால உத்தமாதிகாரி லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அது டினை பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அவரு. ஆனாலும் அவங்க வந்து 2வது கிளாஸ் இறங்கி வராங்க. மத்தியமாதிகாரி லெவலுக்கு இறங்கி வந்து பிரச்சாரம் பண்றாங்க. உத்தமாதிகாரிகள் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரையும் தன்னோட எப்படி தன்னோட உயர்ந்த நிலையில பாக்குறதுனால அவங்களால வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. அதான் முக்கியமான ஒரு. நானே எல்லாம் மறந்துட்டு இருந்தேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணதுனால எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா லாஸ்ட் வெட்னஸ்டே தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். நான் வேற பகவத்கீதா கிளாஸ் இருந்தாலும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது? பண்ணலாமான்றீங்களா வேண்டாம்ன்றீங்களா? பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அப்போதான் நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது, தெரிஞ்சுக்க முடியும், மெமரியில் இருக்கும். ஏன்னா மனனம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கேட்டது, நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இட் வில் ஆல்வேஸ் ரிஜிஸ்டர் இன் அவர் மைண்ட். நம்ம மனசில் பதவி ஆகிடும். பதவி ஆகிறதுனால நம்ம மறக்கவே மாட்டோம். எதை வேணாலும் மறக்கலாம். இது வந்து மறக்க விட மாட்டாங்க பகவான். ஸோ இன்னைக்கு ஸ்லோகால என்னப்பா என்ன சொல்றாங்க? இதெல்லாம் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு எத்தனை கேள்வி இருக்கு? 24, 34, 36, 48 முனிவர்கள் கேட்கிற கேள்வி எத்தனை கேள்வி இருக்காது? நீ ஃபர்ஸ்ட் சாப்டர் பரலாம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எத்தனை கேள்வி கேட்டாங்க அந்த முனிவர்கள்லாம்? ஓகே, கூகுளில் போட்டு பார்க்கலாமா? 6 கேள்வி. சிம்பிள், 6 கேள்வி. 6 கேள்வி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் 2வது அத்தியாயத்தில் எல்லாம் பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. பதில் ரொம்ப முக்கியமானது அது 6 கேள்வி. ஸோ அந்த 6 அதில் பற்றி கேட்காதீங்க பிரபு, அப்புறம் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்க? தஸ்மாத் ஏகேன மனசா இது அத்த கும்பீர் த்விஜஸ்ரேஷ்ட. த்விஜஸ்ரேஷ்டானா என்ன? த்விஜஸ்ரேஷ்டானா 2 பிறவிகள் எடுத்தவங்க. 2 பிறவிகள்னா ஒன்று தகப்பனார் தாய் அவங்க கொடுக்குற ஒரு பிறவி, 2வது வந்து குரு கிட்ட நம்ம வாங்குற அந்த தீட்சா தான் 2வது பிறவி. அதுதான் தான் த்விஜத்திலேயே சிரேஷ்டர் நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமணர்களே நீங்க வந்து ரொம்ப உயர்ந்தமானவர்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். So it is therefore concluded that the highest perfection one can achieve by discharging duties prescribed for one's occupation according to caste divisions. So இந்த ஸ்லோகா வந்து மனித வாழ்க்கையில வந்து 4 சமூக வர்க்கங்கள், 4 வந்து ஆன்மீகமான வர்க்கங்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வர்ணாசிரம தர்மம் சொல்லி சொல்றோம். இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து எல்லா கோணத்திலையும் நம்ம பார்க்கலாம். பௌதிக உலகத்துல வந்து ஒரு கம்பெனிக்கு என்ன சொல்றோம், சாலை, என்ன சாலை அது? தொழிற்சாலை. ஒரு தொழிற்சாலையில நம்ம பார்க்கலாம், ஒரு ஸ்கூல்ல பார்க்கலாம், ஒரு கல்லூரியில நம்ம பார்க்கலாம், ஒரு நாட்டில் நம்ம பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ 4 வர்ணங்களோட அந்த 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். ஸோ 4 வர்ணங்கள் இது அதாவது 4 ஜாதின்னு கூட சொல்லலாம். இதை 4 ஜாதி இருக்குது. 4 ஜாதி தான். ஸோ பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. பிராமணானா இன்டெலிஜென்ட் கிளாஸ், புத்தி அறிவுள்ளவங்க பிராமணா. மார்டியல் கேஸ்ட்னா சத்ரியாஸ். ஸோ ராஜ்யத்தை வந்து ஆள்றவங்க வந்து சத்ரியாஸ். அப்புறம் வந்து வைஷ்யா வந்து என்ன பண்ணுவாங்க, கோசேவா, வாணிஜ்யா, அப்புறம் வந்து கோ ரக்ஷனா. ஸோ பசுகளை வந்து ரக்ஷனை பண்ணுவாங்க, பசுக்கு வந்து கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வந்து லேபர் கிளாஸ். இந்த லேபர் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 3
ஜாதிகளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க. ஸோ 4 வர்ணங்கள், இது வந்து சாமூக வர்ணங்கள், சமுதாய என்ன சொல்றாங்க அதுக்கு, சோஷியல் ஆர்டர்ஸ். ஸோ இது 4 ஆன்மீகமான வர்க்கங்கள். எது? ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபாக இருக்கலாம், ஒரு மாணவரோட லைஃபாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இல்லற வாழ்க்கையோட ஒரு கேஸ், ஒரு டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து 3வது என்னது வானப்பிரஸ்தா, 4வது வந்து சன்னியாசா. இதுனா முதல்ல வந்து பிரம்மச்சாரி, 2வது வந்து கிரஹஸ்தா, 3வது வந்து வானப்பிரஸ்தா, 4வது வந்து சன்னியாசா. ஸோ பிரம்மச்சாரி ஆசிரமத்தை அதோட நியமங்களை வந்து கடைப்பிடிப்பாங்க. இல்லறவாசி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட கடமைகளை வந்து நியமங்களை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. வானப்பிரஸ்தா வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு கோடு வந்து போட்டு, இது போதும், எனக்கு இல்லறவாசி போதும், நான் இனிமேல் வந்து வானப்பிரஸ்தா, அதாவது எல்லா க்ஷேத்திரங்களையும் எல்லா வனங்களையும் வந்து, இப்போ ஏன்னா வானப்பிரஸ்தனா போய் நம்ம வந்து காட்டில் நம்ம உட்கார முடியாது, நம்மளால் முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னாப்போ எல்லா க்ஷேத்திரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு, அங்கே வந்து கைங்கரியம் பண்ணிக்கிட்டு, தொண்டு பண்ணிக்கிட்டு, சாதுக்களை வந்து சாதுக்களை அணையிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து சாது சங்கம் எடுத்துக்கிறோம். சன்னியாசம் வந்து துறவு வாழ்க்கை. ஸோ இந்த 4 வர்ணங்கள், இந்த 4 ஆசிரமங்கள் வந்து ஒருத்தர் கடைப்பிடிச்சாதான் ஒரு சமுதாயத்தில், ஒரு நாட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக செயல்படும். அப்படி இதெல்லாம் எதுக்காக செயல்படுறது? இந்த 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் ஹரிதோஷனம்னா ஹரியை வந்து சந்திருப்தி பண்ணுறதுக்காக, அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த 4 வர்ணங்களும் இந்த 4 ஆசிரமங்கள் வந்து செயல்படணும். ஸோ ஏன்னா இந்த சில பேருக்கு வந்து சூத்திரரை பற்றி வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். சூத்திரர் வந்து எப்படி வந்து இது பண்ணலான்னு சொல்லி, சூத்திரர் கூட பிராமணர் ஆக முடியும். ஸோ பிராமணராகி அவங்க கூட என்ன பண்ணலாம், பகவானை வந்து சந்திருப்தி பண்ணலாம், அவங்க கூட பகவானோட தொண்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம புராணங்களை பார்க்கலாம். யார் இருக்காங்க அந்த மாதிரி சூத்திரரே பிராமணரானவங்க, பக்தரானவங்க? யாராவது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியுமா? வால்மீகி, கரெக்ட், ராமாயணம், வெரி குட். வேற விதுரர், வெரி குட், நைஸ். வேற யாரெல்லாம் இந்த மாதிரி சூத்திரரா இருந்து தூயமான வைஷ்ணவர் ஆயிருக்கவங்க யாரா இருக்காங்க? வேற இப்போ ரீசெண்டா விதுரர் தர்மர் இல்ல, தர்மர் வந்து சத்திரியர், யமதர்மராஜோட அம்சம் அவரு விதுரர். கரெக்ட், அது கரெக்ட். ரைட், யமதர்மரோட அம்சம் தான். ஓகே. ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் அவர் வந்து என்ன முசல்மானா தான் பிறந்தாரு, ஆனா நாமத்துக்கே ஆச்சாரி ஆயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய ராமாயணத்தை கூட நம்ம பார்க்கலாம். ராமாயணத்துல அந்த காட்டுல யார் மறந்து பேரு, ராமருக்காக வெயிட் பண்ணி அவங்கள வந்து இவரு அந்த பிரஜவாசி, இது வனவாசி, வாட்ல வேடன், அவர் பேர் என்ன, என்ன வருது, சரி, அவரு ராமருக்காக வெயிட் பண்ணி ராமர்கிட்ட சொல்றாரு, அவரு நீங்க இங்கே இருந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த மாம்சம் எல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு. லக்ஷ்மணுக்கு கோவம் வந்துடுது, ஆனால் ராமர் போய் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்துடுது. அப்புறம் ராமர் சொல்றாரு, இதெல்லாம் எடுத்து அங்கே விலங்குகள் கொடுத்துருங்க, எனக்கு வந்து ஃப்ரூட்ஸு, பழங்கள், அந்த மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரி மட்டும் நைவேத்தியம் பண்ண சொல்லி ராமர் சொல்லுவார். ராமர் ஏற்றிக்குவார் அவர்கிட்ட. அவர் யாரு? பார்பேரியன், ஒரு காட்டுவாசி, அவர் வேடன். அவருக்கே அந்த தூய்மையான ஒரு பக்தி தொண்டு அவர் செஞ்சார். தூய்மையான பக்தி தொண்டு ராமருக்காக வெயிட் பண்ணார் அவர். ஸோ அதனால சூத்திரர் கூட பிராமணர் ஆகலாம், சூத்திரர் கூட வைஷ்ணவர் ஆகலாம், சூத்திரர் கூட இது உயர்ந்தமான பக்தர் ஆகலாம்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. ஸோ அதனால 4:13 நம்ம வந்து பகவத்கீதை கூட பார்க்கலாம். சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் குண கர்ம விபாகசயா, 4:13 பகவத்கீதால கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து மயா சிஸ்டம், நான் தான் சிருஷ்டி பண்ணிருக்கிறது, நான் தான் அது வந்து உருவாக்கி இருக்கிறது. அதனால இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து எல்லா இடத்துலையும் எல்லா சமுதாயத்திலும் கடைப்பிடிக்கணும். இப்போ கூட நம்ம பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்கு வர்ணாசிரம தர்மம், அது இல்லாத ஒரு இடமே இல்லை. ஆனால் மக்கள் வந்து முக்கியமான நோக்கம் என்னன்றது இங்கே சொல்றாங்க. வர்ணாசிரம தர்மத்தில் முக்கியமான நோக்கம் என்னன்னா
பகவானை சந்திருப்தி பண்ணுறது தான். பகவானை சந்திருப்தி பண்ணி பகவானோட அந்த என்ன அப்சல்யூட் ட்ரூத் பரம சத்தியத்தை வந்து அடையிறதுக்காக தான் இந்த வர்ணாசிரம தர்மம். மற்றபடி நான் இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு, நீ வந்து உயர்ந்தமான ஜாதி, நான் என் வந்து கீழ்மட்டமான ஜாதின்றது அந்த அந்த இது வேறு பண்ணி பேசுகிற கருத்து கிடையாது. பட் பகவானை வந்து சந்திருப்தி பண்ணுறதுக்காக தான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து நான் உருவாக்கினேன்னு சொல்லி பகவான் சொல்கிறார். கிருஷ்ணர் இது பகவத்கீதையில் கூட சொல்கிறார். ஸோ அப்படி நம்ம பார்க்க நம்ம இதில் ஒரு இதே இருக்குது, மினிஸ்ட்ரியே இருக்குது. வர்ணாசிரம தர்மத்தில் எங்கள் சொசைட்டியில் எங்கள் சமுதாயத்தில் இஸ்கானில் வந்து ஒரு மினிஸ்ட்ரியே தனியாக அதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. பக்தி ராகவ சுவாமி மகாராஜ் தான் அதுக்கு உடுப்பிக்கிட்டே இருக்கார். அவர் 2 காலில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பக்தி ராகவ சுவாமி மாயாப்பூரில் வந்து இந்த லோக்கலில் இருக்கிற இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது அவர் ராதா மாதவை காப்பாற்றுறதுக்காக 2 காலியை விட்டாங்க. பக்தி ராகவ சுவாமி மகாராஜான்னு சொல்லி பிரபுபாதரோட டிசைபிள் இப்போ இருக்கார். இவர் யோகா கூட பண்ணுறாரு. தலை கீழே போட்டு கால் மேலே எடுக்கிறார். 2 கால் இல்லை, அப்படியே நிற்கிறார். அவர் எல்லா யோகாவும் தெரியும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி பகவானுக்காக 2 காலே தியாகம் பண்ணிட்டார். ஸோ இப்பவும் இருக்கார். இப்பவும் பாகவதம் கிளாஸ், டெய்லி பாகவதம் கிளாஸ் கொடுக்குறாரு. அவர் தான் வர்ணாசிரம தர்மத்துக்கும். அப்புறம் வந்து கோஷாலுக்கு நிறைய வந்து அவர் வந்து அதை பற்றி நிறைய இது கொடுத்துருக்காரு, சொப்பொழிவு கொடுத்துருக்காரு, அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஸோ அந்த மினிஸ்ட்ரியே இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் அதான் சொல்கிறாரு, யார் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து எல்லா சமுதாயத்திலும் இது வந்து கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து இதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா பகவானை வந்து சந்திருப்தி பண்ணுறது தான் இது முக்கியமான ஒரு குறிக்கோள். ஸோ அதனால இந்த மனித வாழ்க்கையில் வந்து வர்ணாசிரம தர்மம் வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக கிடையாது. அப்படின்னா இந்திரிய பிரீத்திக்காக கிடையாது, புலனின்பத்துக்காக இந்த ஒரு வர்ணாசிரம தர்மத்தை கிடையாது. ஆனால் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ வர்ணாசிரம தர்மத்தை பற்றி யாரையும் பேசுறதே கிடையாது. அதை பற்றி யாருக்குமே தெரியவும் தெரியாது. அந்த புரிதலே யாருக்குமே இல்லை, அந்த இன்ஃபர்மேஷனே கிடையாது, அந்த சந்தேஷமே யாருக்கும் தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சால் கூட அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. ஏன்னா ஏன் எதுக்காக காரணம்னா அவங்க என்னென்ன அனுபவிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே தடையாயிடுது. இந்த வர்ணாசிரமம் தடையாயிடும். அதனால வந்து அதை பற்றி அவங்க கேட்கறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா அதை வந்து கடைப்பிடிக்கிறதும் இல்லை. அதான் இங்கே தப்பாக தான் பேசுவாங்க. ஆமாம், கரெக்ட். ஸோ தி வர்ணாசிரமா இன்ஸ்டிடியூஷன் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு எனேபிள் ஒன் டு ரியலைஸ் தி அப்சல்யூட் ட்ரூத். இங்கே சொல்கிறாங்க பாருங்க பிரபுபாதர், வர்ணாசிரம தர்மத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா பரம சத்தியத்தை வந்து அடையிறதுக்காக தான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ when the aim of life realization of absolute truth is missed, too much attachment for indriya priti. இது வந்து மிஸ் ஆயிருக்கு. இது வந்து யாருமே வந்து ஏற்றிக்கல. எதுக்காக? இந்திரிய போகத்தில் வந்து நிறைய அவங்க செயல்படுறதுனால அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ too much attachment for indriya priti as already discussed herein. Therefore the institution of varnashrama is realized by selfish men to pose an artificial prominence over the weaker section. ஆனால் இது எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, தாழ்ந்த ஜாதியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து மோசப்படுத்துறதுக்காக, அவங்கள வந்து போட்டு என்ன சொல்கிறது ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள வந்து சும்மா இது அடிமைப்படுத்துறதுக்காக, அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னா அவங்கள கெடுத்துறதுக்காக, அவங்கள வந்து கரப்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ in the Kali Yuga or in the age of Kora, the artificial predominance is already current, but the senior section of the people know it well that the divisions of caste and orders of life are meant for smooth social intercourse and high thinking of self-realization. ஸோ தன்னை அறியும் விஞ்ஞானம் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம அடையணும்னா இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சாதான் அதை வந்து நம்ம உணரலாம், நம்ம யாருன்னு சொல்லி உணரலாம், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் எதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கும் பகவானுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லி அதை சொல்லிருக்கு. அடுத்த ஸ்லோக்கால என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. அடுத்த ஸ்லோகா தஸ்மாத் ஏகேன மனசா. ஸோ நம்ம ஒரு மனசுல வந்து பகவானை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. கான்ஸ்டன்ட்லி ஹியர் அபவுட் 4 செயல்கள் பண்ண சொல்றாங்க. பகவானை பத்தி என்ன செய்யணும், சிரவணம் பண்ணணும், அவரை ஸ்மரணமும் பண்ணணும், ஞாபகார்த்தமும் வச்சுக்கணும் அவரை பத்தி. அதுக்கப்புறம் ஸ்ரவணம், க்ளோரிஃபை, ரிமெம்பர் அண்ட் வர்ஷிப். ஸோ ஸ்ரவணம், க்ளோரிஃபைனா அவரை புகழ்றது. ஸோ அவரை பத்தி கேட்கறது, அவரை பத்தி புகழ்றது, அவரை பத்தி நினைச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அவரை வந்து உபாசனை பண்றது, பூஜை பண்றது.
ஸோ ஏன்னா பகவான் என்ன பண்ணுறாங்க, பக்தர்களை வந்து காப்பாற்றுறாங்க. பகவான் சாத்வதாம் பதி. ஸோ பக்தர்களை வந்து அவங்க காப்பாற்றுறது, பக்தர்களை வந்து பகவான் காப்பாற்றுறதுனால நம்ம என்ன பண்ணோம், ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். அதுக்கு என்ன சொல்கிறீங்க, ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். ஒரு மனநிலையே ஒரே எண்ணத்தோட நம்ம வந்து சததமா, அதாவது சாஸ்வதமா பகவானை பற்றி நம்ம கேட்கணும், அவர் வந்து புகழணும், அவரை வந்து நினச்சிட்டே இருக்கணும், அவரோட பாஸ்ட் டைம்ஸை வந்து நினச்சிட்டே இருக்கணும், அவரை பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. So if realization of the absolute truth is the ultimate aim of life, it must be carried out by all means in any one of above mentioned castes and orders of life. The four processes, namely glorifying, hearing, remembering and worshipping, are general occupations. Without these principles of life, no one can exist. So இந்த 4 விதமான செய்திகள் வந்து இல்லையோ அங்கே வந்து நம்ம வந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 பிரின்சிபிள்ஸ் இருந்தே இருக்கணும், இந்த 4 லட்சணங்கள் இருந்தே இருக்கணும். Especially in modern society, all activities are more or less dependent on hearing and glorifying. ஸோ இந்த 2 க்ளோரி இது என்ன இது ஹியரிங் அண்ட் க்ளோரிஃபைங், பகவானை வந்து பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி புகழ்றது, இது 2 செயல்கள் இந்த அது என்ன சொல்கிறது, மாடர்ன் சொசைட்டிக்கு என்ன சொல்கிறீங்க, நவீன காலத்தில் கூட, நவீன சமுதாயத்தில் கூட இது 2 இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. எந்த ஒரு நம்ம யார்கிட்டயே நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணணும், அவர்கிட்ட வந்து நம்ம பகிர்ந்துக்கணும்னா ஒருத்தர் வந்து சொல்லணும், இன்னொருத்தர் வந்து கேட்கணும், ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் கேட்கணும். இது 2 செயல் இல்லைன்னா எந்த விதமான ஒரு செயலும் முடியாது, அது சம்பூர்ணமாகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனி மேன் ஃப்ரம் சோஷியல் ஸ்டேட்டஸ் பிகம்ஸ் வெல் நோன் மேன் இன் ஹியூமன் சொசைட்டி வித் இன் அ வெரி ஷார்ட் டைம், as if he is simply glorified truly or falsely in the daily newspapers. Sometimes political leaders of a particular party are also advertised by newspapers, propaganda, and by such method of glorification an insignificant man becomes an important man within no time. So இப்போ இங்கே இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பிரபுபா சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து ரொம்ப பிரபலமான ஆள் ஆகணும்னா என்ன ஆகணும், என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர்ஸில் அவரை பற்றி நிறைய புகழ்ந்து பாடுறாங்க. அவருக்கு என்ன, நியூஸ் பேப்பர்ஸ்காரங்க அந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்சி இருப்பாங்க, அவங்க போய் நம்ம பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு 1 பேஜ் வேணுமா, 1/2 பேஜ் வேணுமா, இதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம பணம் கொடுத்த சிலதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பேஜே கொடுத்துருவாங்க விளம்பரம். இந்த அரசியல்வாதிகளை பற்றி அவங்கெல்லாம் இத்தனை சாதனை செஞ்சுருக்காங்க, இத்தனை மக்களுக்கு எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை பண்ணுறதுனால நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் ரொம்ப பிரபலம் ஆகிட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பிரபுபா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாமே ஸ்ரமயேவை கேவலம், ஸ்ரமயேவை கேவலம்னா அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்கிறாங்க பிரபுபா. ஸோ சம்டைம்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் பர்டிகுலர் பார்ட்டி ஆர் ஆல்சோ அட்வர்டைஸ்ட் பை நியூஸ் பேப்பர்ஸ், ப்ராபகண்டா அண்ட் பை சச் மெத்தட் ஆஃப் glorification an insignificant man becomes important man. அப்படின்னு என்ன சொல்கிறார் பிரபுபா, இன்சிக்னிஃபிகண்ட் மேன்னா அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நெக்லிஜிபிள் மேன், யாரும் கண்டுக்காம இருக்கிற ஒரு பையன், ஒரு நபர், அவன் வந்து முக்கியமான ஆளாயிடுறானா இதில் பேப்பரில் போட்டான். இப்போ நியூஸ் பேப்பரில் போட அவசியமே இல்லை, இப்போ என்ன சோஷியல் மீடியா வந்துருக்கு, அதனால வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் வந்து என்னென்ன ஃபேஸ்புக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரபலமாயிடும், ரொம்ப சீக்கிரமாக பிரபலமாயிடும். But such propaganda by false glorification of an unqualified person cannot bring about any good either for the particular man or the society. So அந்த மாதிரி பிரபலம் ஆகிறதுனால, அந்த மாதிரி ஒரு செயல் செய்யறதுனால எந்த விதமான நல்லது சமுதாயத்துக்கும் ஆகாது, அவனுக்கு நல்லதாகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. So there may be some temporary reaction to such propaganda, but there are no permanent effects. So அது சாஸ்வதமான ஒரு செயல் கிடையாது, அது ஒரு நல்ல ஒரு தார்மீகமான ஒரு செயலே கிடையாது. Therefore such activities are a waste of time. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், அது வந்து சமயம் வந்து வீணாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அதனால சமயம் அதனால தான் பகவான் அந்த கிருஷ்ணர் வந்து அந்த ஸ்லோகால சொல்றாரு, என்னை வந்து அட்ராக்ட் பண்ணாமல், என்னை கவராமல் எந்த விதமான ஒரு செயல் செஞ்சாலும் அது என்ன சொல்றாங்க, அது ஸ்ரமயமே ஹி கேவலம் தர்மஸ்தானுஸ்தித பும்ஷா விஸ்வக்ஷேன கதாசுனா நாத்பாதயோத் யதரதி ஸ்ரமயவை கேவலம். என்ன கவராமல் இருந்தா, என்ன அட்ராக்ட் பண்ணாமல் இருந்தா, என்ன சந்துஷ்டி பண்ணாமல் இருந்தா, நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும், எந்த நியூஸ் பேப்பரில் போட்டாலும் சரி, எந்த மேக்சைனில் போட்டாலும் சரி, எந்த வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சரி, அது எல்லாமே உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட்டு. அப்படி தான் நடந்துருக்கு. இப்போ எத்தனையோ பேர் பிரபலமான அரசியல்வாதிகளாக வந்தாங்க, அவங்க பேர்லாம் இப்போ ஏதாவது கேட்குதா? எதுவும் கேட்கறது இல்லை, எதுவும் கேட்கல, யாரை பற்றியும் நம்ம கேட்கல. இப்போ என்ன ப்ரெசென்ட் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான், அவங்க கூட சில நாள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சோமேல ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஸோ அதனால ஏன்னா நம்ம வந்து இப்போ
வேற லோகத்தில் இருக்கிறோம், மறந்துடுவோம். ஸோ அதனால விஸ்வக்சேன கதாசுனா. ஸோ விஸ்வக்சேன கதாசுனா. ஸோ அப்படின்னா அந்த பகவானை வந்து கவராம இருக்கிற எந்த விதமான ஒரு செயல் இருந்தாலும் சரி, அதை வந்து நம்மளை வந்து நம்ம டைம் எல்லாமே சமயம் எல்லாமே வேஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இங்க சொல்றாங்க பிரபுபாதா, the actual object of glorification is the supreme personality of Godhead who created everything manifested before us. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய வேத பண்டிதர் அவர் வந்து ஒரு நாள் தவறாம பிரச்சாரத்துக்கு போவாங்க. எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போவாங்க. எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் நான் வந்து காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், காலையில் வந்து பகவத்கீதா 700 ஸ்லோகா படிக்கிறேன், ஐ மீன் காலையில் பாகவதம் 18,000 ஸ்லோகா நான் படிச்சுட்டு சாயங்காலம் பகவத்கீதா 700 ஸ்லோகா படிக்கிறேன். அப்புறம் நிறைய உபனிஷத்துகள், அப்புறம் நிறைய புராணங்கள்லாம் நான் டெய்லி நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன். 2-3 மணி நேரம் பகவானுக்கு ஆராதனை செய்கிறேன், நிவேதனை செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன். நான் அப்படி செய்கிறேன், நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக அவரை பற்றி அவர் புகழ்ந்து பாடிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தா. அப்போ ஒரு நாள் ஒரு முனிவர் வந்தார் அவர்கிட்ட. முனிவர்கிட்ட இவர் பேசினார். ஸோ முனிவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவர் ரொம்ப உயர்ந்தமான ஒரு முனிவர். அவர் அடிக்கடி பகவானுக்கிட்டையும் பகவானுக்கும் அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு முறை நம்ம இவர் மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் நம்ம வரதராசாமி வர பக்தர், அவர் பேர் என்ன, காஞ்சிபூர்ணா. ஸோ அவரை மாதிரி இவரு, நீங்கள் அடிக்கடி பகவான் கிட்ட போயிட்டு இருப்பீங்க இல்லையா, நான் எப்போ பகவான் கிட்ட வரேன்னு சொல்லி கேட்டு சொல்லுவேன் சொல்லி சொல்லுவேன். ஆச்சு சார், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது அடுத்தது சார் நானே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா ஓ சரி சரி, ஏன்னா இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு இது, எனக்கு நிறைய அனுபவம் ஜாஸ்தி. ஸோ அதனால் கிருஷ்ணரே நான் பண்ணாலும் தெரியல எனக்கு. நீங்களே பண்ணலாம் சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னொருத்தர் கிட்டே போனார், ஒரு பஸ் டிரைவர் போனார். அவர் என்ன பண்ணார், பெரிய இந்த ஹில் ஸ்டேஷனில் நிறைய ஜர்னி பண்ணுவார். ஹில் ஸ்டேஷனில் தான் அவங்களோட உத்தியோகம். எப்பவும் இந்த என்ன சொல்கிறது, ஹில் ஸ்டேஷனுக்கு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அவரால் இந்த டர்ன் பண்ணாம முடியாதனால கோவிந்தா 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 சொல்லி பகவான் பேரை சொல்லிட்டே போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முனிவர் போய் கேட்குறாரு, இந்த வேத பண்டிதர் அவங்கள பற்றி கேட்குறாங்க, எப்போ வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லும்போது பகவான் சொல்லி அனுப்பிச்சாரு, இன்னும் 10,000 வருடம் கூட என்கிட்ட அவர் வர முடியாது. ஆனால் அதே ஊரில் ஒரு டிரைவர் இருக்காரு, அவர் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னார். இவர் முனிவர்கிட்ட வந்து இப்படியே சொன்னார், என்னையா நீ யார்கிட்ட போனால் என்ன, ஏதோ யாரை பற்றி நீ பேசுகிற? இல்லை சாமி இப்படி தான் சொன்னார். ஏன்னா எதுக்கு அப்படி அவருக்கு இவர் கோவம் வந்துடுது. இவருக்கு கோவம் வந்துட்டு இவரை வந்து அடிக்கிறதே வந்துடுறாரு முனிவர். சரி முனிவர் வந்துடுறாரு. முனிவர் வந்துட்டு பின்ன யார் வராங்களான்னு சொல்லி கேட்டார் முனிவர் லாஸ்ட்டில். உங்கள் ஊரில் டிரைவர் இருக்காரு, அவர் தான் வராங்களான்னு சொல்லி. ஏன்னு கேட்டார். அவர் எப்பவும் கோவிந்தரை வந்து அவர் மட்டும் சொல்லாமல் இருக்கிற பயணிகள் இருக்காங்களே அவங்ககிட்டயும் சொல்ல வைக்கிறாரு அவரு. நீங்க என்ன பண்றீங்க, நான் இத்தனை ஸ்லோகா படிச்சேன், உங்களை பத்தி நீங்க புகழ்ந்து பாடிட்டு இருக்கீங்க. அதனால அவர் சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த எத்தனை வருடங்களாலும் எத்தனை பேர் வேணாலும் நீங்க ரொம்ப கஷ்டம் வருது. ஏன்னா நம்மளை பத்தி அது கூட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தான், இந்திரிய பிரீத்தி தான். நம்மளை பத்தி நம்ம புகழ்ந்து பாடிக்கிறது வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இந்திரிய பிரீத்தி தான். அவரை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளை பத்தி நம்ம புகழ்ந்து பாடிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு போக போறோம்? மறுபடியும் இன்னொரு பிறகு நம்ம எடுத்துட்டு இங்கேயே இருக்க வேண்டியதான். ஒரு பெரிய அரசியல்வாதி கிட்ட ஒரு சர்வெண்டாவோ இல்லைன்னா இது கேட் கீப்பரோ இல்லை செக்யூரிட்டியோ நம்ம இருந்துட்டு நம்ம பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி பிறகு எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால அவரை இந்த வர்ணாசிரம தர்மத்தோட முக்கியமான நோக்கமே அதான். இந்த 4 செயல்கள் எந்தெந்த 4 செயல்கள்? பகவானை வந்து புகழ்ந்து பாடுறது, சிரவணம் பண்றது, அப்புறம் வந்து ஞாபகத்துல ஸ்மரணம் பண்றது, அப்புறம் பகவான் வந்து வழிபாடு பண்றது. இந்த 4 பண்ணாம இருந்தா நீங்க எதை பண்ணாலும் வர்ணாசிரம தர்மத்துல வேஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகா இருக்கு. அந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, நீ பிராமணாவா இருக்கலாம், நீ சத்திரியனா இருக்கலாம், நீ வைஷ்யனா இருக்கலாம், நீ வந்து சூத்திரனா இருக்கலாம், நீ வந்து சன்னியாசியா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், குரோஸ்தனா இருக்கலாம், வானப்பிரஸ்தையா இருக்கலாம்,
அப்புறம் சன்னியாசியாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, நீ எந்த வர்ணத்தாலும் இருக்கலாம், எந்த ஆசிரமத்தாலும் இருக்கலாம், ஆனால் கோபி பர்த்து பாத கமலையோ தாசானு 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 தாசா. கோபியர் வந்து கோபியர் பர்த்து பாத கமலையோ தாசானு தாசா. இந்த கோபியர் வந்து எந்த வர்ணமும் ஆசிரமம் கிடையாது, அவங்க ஒரே வர்ணம் ஒரே ஆசிரமம். என்னது? தாசானு தாசானு தாசா. அந்த கோபியர்கள் வந்து நீங்க தாசானு 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 தாசா, அவரோட உடனே தாசானு கிடையாது, அவரோட தாசானு 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 அந்த மாதிரி வந்தாதான் நீ வந்து தாசனா இருக்க முடியும். நீ வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தோட முக்கியமான நோக்கத்தை வந்து நீ ஃபுல்ஃபில் பண்ண முடியும் சொல்லி சொல்றாங்க. அதாவது நீ சந்திருப்தி பண்ண முடியும், ஏன்னா நீ பண்ணவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இந்த வர்ணாசிரம தர்மத்தை பத்தி நம்ம சும்மா ஏதோ சிம்பிளா சாதாரணமாக 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் நினைச்சிருக்கோம். ஆனால் பகவான் இங்க சொல்றாரு அதை பத்தி அது கிடையாது. 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் வந்து என்ன அடையிறதுக்காக தான் சொல்லி சொல்றாங்க. என்ன அடையிறதுக்காக தான். அது அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ரவணம் பண்ணணும். நிறைய ஸ்ரவணம் வந்து பயங்கர இது கொடுத்துருக்காங்க, நிறைய அது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரவணம் இப்போ நம்ம பண்ற சேவை அதான், சொல்றோம் கேட்குறோம், சொல்றோம் கேட்குறோம். ஸ்ரவணமோட இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் பரீட்சித் மகாராஜ் கேட்டு அவர் கிளம்பிட்டார். இதுக்கு எல்லாம் நம்ம குரு பரம்பரை நீங்க பாருங்க, கிருஷ்ணர்லேருந்து நம்ம பிரபுபாதர் வரைக்கும், பிரபுபாதர் சீடர்லேருந்து அதுதான் நடந்துட்டு இருக்கு, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பலதேவ் வித்யாபூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பலதேவ் வித்யாபூஷன் ரொம்ப பிரபலமான ஒரு ஆச்சாரியா நம்ம லீனியேஜில், ரொம்ப பிரபலமான அவர். அந்த பலதேவ் வித்யாபூஷன் வந்து யார் தெரியுமா? மத்வ சம்பிரதாயத்துக்கு சம்பந்தப்பட்டவர். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம சம்பிரதாயம் எப்படி வந்தது, நம்ம சம்பிரதாயத்தோட ஆரிஜின், நம்ம சம்பிரதாயத்தோட நிறைய பேருக்கு நம்ம சம்பிரதாயத்தை பத்தி தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம சம்பிரதாயத்தை பத்தி பேர் என்ன, அது பேர் என்ன? சம்பிரதாயம் பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். அப்படின்னா பிரம்மா கடைப்பிடிச்ச ஒரு சம்பிரதாயம். இது எப்படி வந்ததுன்னா மத்வா சம்பிரதாயத்துல இருந்து ஒரு கிளை நம்மளுது. ஸோ இதை வந்து பிருந்தாவனத்துல இருந்து ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூர் போற வழியில அந்த சமயத்துல பலதேவ் வித்யாபூஷனோட காலகட்டத்தில் வந்து ஒரு கேள்விக்குறியா வச்சுட்டாங்க ராமானந்தீஸ் யாருன்னா, ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா வந்து சவுத்துக்கு என்ன சொல்றீங்க, கிழக்கு தெற்கு. இந்த தெற்குல இருக்கிற ராமானுஜாச்சாரியரோட ஃபாலோவர்ஸ், அவங்களோட பக்தர்கள் என்ன பண்ணாங்க, அதே பக்தர்கள ஒரு பக்தர் என்ன பண்ணாரு, இதுக்கு போனாங்க நார்த்துக்கு போகும்போது ராமானுஜாச்சாரியத்தோட அந்த எல்லா பிரின்சிபிள்ஸும் அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாமே அங்கே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்க ராமானந்தீஸ் சொல்லி ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த 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 ஒரு காலகட்டத்தில் இந்த பலதேவ் வித்யாபூஷன் யாருன்னா, அவங்கள பத்தி நிறைய விளக்கம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சிறு கிரந்தங்களை மட்டும்தான் இருக்கு. நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் வந்த ஒரு ஆச்சாரியாஸ் தான் இவரும். இவர் வந்து இவங்க அப்பா வந்து விவசாயி. ஸோ விவசாயம் பண்ணிட்டு அதை வந்து கொண்டு போய் மார்க்கெட்டில் வந்து விற்கிறது. இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு அப்பாவோட அந்த உத்தியோகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா இவங்களை வந்து யார் பகவான், நம்ம எப்படி பக்தி தொண்டு செய்யறது, சின்ன வயசுலேயே ஒரு ஆர்வம் அவங்களுக்கு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வம். ரொம்ப பெரிய ஆச்சாரியாஸ் இவர். பலதேவ் வித்யாபூஷன் வந்து சாதாரணமான ஒரு நபரே கிடையாது. அவங்கள வந்து மறக்காம இவர் பகவத்கீதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் எடுத்து பார்த்தா பிரபுபாதர் அவங்கள தான் அங்கீதம் பண்ணியிருக்காங்க, பலதேவ் வித்யாபூஷன். ஸோ அங்கே அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ஸோ இவர் என்ன செஞ்சாரு, அப்பாவோட உத்தியோகத்துக்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அப்பா என்ன செஞ்சாரு, ஒரு குருகுலத்தில் அவரை சேர்த்து விட்டார். இவர் என்ன செஞ்சாரு, குருகுலத்தை சேர்ந்துட்டு நல்ல படிப்ப ஆரம்பிச்சிட்டாரு. கிரந்தங்கள்லாம் படிக்கிறது, நூலெல்லாம் படிக்கிறது, ஒரு பெரிய வித்வான் ஆகிட்டாரு. ஸோ வித்வான் ஆகிட்டு அதில் இன்னும் ஆர்வம் பத்தில் அவருக்கு, இன்னும் நிறைய படிக்கணும். அதில் இன்னொன்று சின்ன வயசுல வந்து வியாக்கரணம், அப்புறம் வந்து நியாயம்னா அதில் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சப்ஜெக்ட், அது என்னன்னா என்ன சொல்கிறது, அதுக்கு சயின்டிஃபிக் ரீசனிங் கண்டுபிடிக்கிறது. ஒரு கருத்து எடுத்தாலும் அந்த கருத்தில் சயின்டிஃபிக் ரீசனிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கிரந்தத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் இது என்ன சொல்கிறது, இல்லை அது இல்லை, இன்னொரு வேர்டு இருக்குது. ரிசர்ச் தான், பட் இன்னொரு வேர்டு இருக்காது. நியாயாக்கு ஒரு வேர்டு இருக்காது, இப்போ மறந்துறேன்.
ஸோ இவர் வந்து கிராமர் வியாக்கரணம், சம்ஸ்கிருத வியாக்கரணம் பார்க்குறது, நியாயம், இதில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டார். எல்லாத்தையும் நல்லா என்ன சொல்கிறது கரைச்சி குடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரவீனர் ஆகிட்டார். அது பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா அவருக்கு அந்த இது பத்தலை, அவருக்கு இன்னும் திருப்தி ஆகலை. இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார், மைசூருக்கு போயிட்டார். 13-14 வயசுல மைசூருக்கு போயிட்டார். இவர் எங்கன்னா புரி கிட்ட என்னமோ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் இவர் பிறவி எடுத்தார். ஸோ மைசூருக்கு போய் மைசூரில் வந்து மத்வ சம்பிரதாயத்தில் வந்து இணைஞ்சிட்டார். அங்கே இணைஞ்சு ஒரு குரு வந்து ஏற்றிக்கிறார், அவர்கிட்ட தீட்சா வாங்கி சிறு ஒரு வருடங்கள்லேயே வந்து சன்னியாசத்தையும் எடுத்துக்கிறாரு. அங்கேயே மத்வ சம்பிரதாயத்தோட இதுலேயே அவங்க அந்த லீனியேஜ்லேயே அவங்களோட பரம்பரையிலே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மைசூர்லேருந்து என்னாச்சு, மறுபடியும் இதுக்கு வந்துட்டார், புரிக்கு வந்தார், ஒரிசாவுக்கு வந்தார். ஒரிசாவுக்கு வந்து எப்படியோ பகவானோட ஒரு அமைப்புன்னு தெரியல, என்னன்னு தெரியல, நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு ஆச்சாரியஸை வந்து மீட் பண்ணாங்க. அவர் பேர் தான் என்ன சொல்றது, ராதா தாமோதர் தாஸ் கிட்ட போனார். ஏன்னா இவருக்கு சைத்தன்ய மகாபிரபு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்ததுனால ராதா தாமோதர் தாஸ் கிட்ட போனார். ராதா தாமோதர் தாஸ் கூட நம்ம சம்பிரதாயத்தில் வர ஒரு ஆச்சாரியார் தான். இவர்கிட்ட போய் நிறைய நான் மகாபிரபு கிட்ட தெரிஞ்சுக்கணும் சொல்லி ஆர்வமாக இருந்ததுனால அவர் ராதா மனோதர் தாஸ் வந்து அவருக்கு இந்த சொற்பொழிப்பெல்லாம் கொடுத்தாரு. சைத்தன்ய சரித்திரத்தை பற்றி, மகாபிரபு பற்றி, இவங்களை பற்றி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு டெய்லி சத்சங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். இவங்க சொல்கிறது அவங்க கேட்கறது. யார், ராதா மனோதர் தாஸ் சொல்ல இவர் கேட்டுகிட்டே இருந்தார். அவர் சொல்ல இவர் கேட்க என்னாச்சு, இவருக்கு நிறைய ஆசக்தி வந்துருச்சு, நிறைய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் நிறைய நான் கேட்டுக்கணும், இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அப்போ என்ன சொன்னார், நான் உங்களை வந்து குருவாக ஏற்றிக்கிறேன், நான் என்ன குருவாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முக்கியமான பாயிண்ட் ஒன்று வருது. அப்போ ராதா தாமோதர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தீட்சாவும் எடுத்துக்கிட்டீங்க, சன்னியாசமும் எடுத்துக்கிட்டீங்க. அதனால அது மத்வ சம்பிரதாயம் வந்து ஒரு பிராமணிகமான ஒரு சம்பிரதாயம், ஒரு தக்க சம்பிரதாயம், அதிகாரம் உள்ள ஒரு சம்பிரதாயம். அதனால நீங்கள் இங்கே எடுக்க தேவையில்லை. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம டிவோட்டிஸை நிறைய பேர் என்ன செஞ்சார், இங்கேயும் தீட்சை எடுத்து மறுபடியும் கௌடி மட்டும் போய் தீட்சை எடுத்துக்காரு. அப்போ என்ன அர்த்தம், தத்துவத்தை நல்லா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இங்கேயும் எடுத்துக்கிட்டாங்க, நம்ம குரு மகாராஜ் கிட்டேயும் வேற இவங்ககிட்டயும். கௌடிய மட்டில் போய் அவங்ககிட்ட எடுத்துக்காங்க. கௌடிய மட்டில் இருக்கவங்க யாரு, அவங்க சம்பிரதாயமே நம்ம சம்பிரதாயம், எல்லாம் ஒரே சம்பிரதாயம் தான். அப்போ என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா ஒன்றும் புரியல. இதை ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா, இதை பற்றி பிரபுபாதர் நிறைய இது பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் சம்பிரதாய பிராமணிக்கம், நம்மளோட இது வந்து அதனால தான் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. மத்வ சம்பிரதாயத்தில் அவர் குருவை ஏற்றிக்கிட்டாரு, சன்னியாசமும் ஏற்றிக்கிறாரு. மறுபடியும் இங்கே கேட்குறாரு இவர்கிட்ட, யார்கிட்ட, அவர் பேர் என்ன, ராதா தாமோதர் ஆச்சாரியா கிட்ட, கோசாமி கிட்ட கேட்குறாரு, எனக்கு தீட்சை கொடுங்க சொல்லி. தேவையில்லை, நீ ஆல்ரெடி நீ வந்து தீட்சையும் வாங்கிட்ட, சன்னியாசமும் வாங்கிட்ட. நீ என்ன பண்ணுற, இது இப்போ என்கிட்ட நீ படிப்பு படித்தது போதும். நீ அடுத்தது நீ என்ன பண்ணுற, நயனானந்த தாஸ், அவரோட சீடர் தான் நயனானந்த தாஸ். ராதா தாமோதர் தாஸோட சீடர் பேர் நயனானந்த தாஸ். நயனானந்த தாஸோட சீடர் பேர் தான் ரசிகானந்த தாஸ். ரசிகானந்தா வந்து பிரபலமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஒரிசாவில். அவர் பற்றி ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு, பக்திகா சாமி மகாராஜ், யாரும் தெரியல, ரொம்ப அருமையான பக்கம். அவரை மாதிரி ஒரு ஒரு ப்ரீச்சரை நான் பார்க்கல, அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ரசிகானந்த தாஸ் அவர் பேர். ராதா தாமோதர் தாஸ், இதெல்லாம் நாளைக்கு கேட்க போகிறேன். ராதா தாமோதர் தாஸோட சீடர் தான் நயனானந்த தாஸ். ராதா தாமோதர் தாஸோட குரு தான் நயனானந்த தாஸ், நயனானந்த தாஸோட குரு தான் ரசிகானந்த தாஸ். ஸோ ரசிகானந்த தாஸோட குரு தான் ஷியாமானந்த தாஸ். யாருன்னா, ஷியாமானந்தா 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் தெரியுமா, அவரு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர், ஷியாமானந்த தாஸ், நரோத்தம் தாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா. இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம சம்பிரதாயத்தில்.
ஷியாமானந்த தாஸ், ஸ்ரீனிவாசாச்சாரியா, நரோத்தம தாஸ் டாக்கூர். அந்த பாட்டில் வருது இல்லைங்களா, அந்த கீர்த்தனை நரோத்தம அது இது அந்த மூணு பேர், அவங்க 3 பேர் ரொம்ப பாண்டட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 3 பேரும் ஜீவகோஸ்வாமி கிட்ட படிச்சார். 3 பேரோட தீக்ஷா குரு வேற இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்துல அந்த குரு என்ன பண்ணுவாங்க, மற்ற குரு கிட்ட அனுப்புவாங்க, நீங்க போய் அங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் ஒரே வகுப்புல வந்து சேர்த்து விட்டு, அவங்கவுங்க குருவை சேர்த்து விட்டு ஒரே இடத்துல படிச்சார். யாருக்கிட்ட? இவரு ஜீவகோஸ்வாமி கிட்ட படிச்சார். ஸோ இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியா, நரோத்தம் தாஸ் டாக்கூர் இவரெல்லாம் ஒரே இடத்துல படிச்சார். ஸோ இப்படி நம்மளோட சம்பிரதாயம் எல்லாம், நம்மளோட லீனியேஜ் இப்படி வருது. ஸோ இப்படி வரும்போது இதுக்கு யார் வந்து தலைமைன்னா மாதவேந்திரபுரி தான் இதுக்கு தலைமை. அவங்க தான் அந்த கிளை வந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கிளை. எதுக்காக இது சொல்றேன்னா, நிறைய பேர் கௌடிய சம்பிரதாயத்தை வந்து ஏத்திக்கிறது இல்லை, அது வந்து ஆத்தரைஸ்டு கிடையாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க, அதிகாரப்பூர்வமானது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகாபிரபுவே வந்து ஏற்றி இது பண்ணியிருக்கிறது. இது அவரே வந்து அவரோட என்ன சொல்றது, அவரோட காலகட்டத்திலே இந்த சம்பிரதாயம் வந்து உருவாக்கி இருக்கிறது. ஸோ இங்கே இது இன்னும் ஒரு பெரிய ஸ்டோரி, அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஏன்னா 1 hour மேலே ஆகுது, நிறைய சரியான டிபேட் ஆகும். அவங்க ராமானந்திஸ் வந்து ஏற்றிக்கிறது இல்லை, உங்கள் சம்பிரதாயத்தை வந்து நான் ஏற்றிக்க மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த நூல்களையும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து விருந்தாவனில் இருக்கிற எல்லா கோயில் பூஜாரிகளுக்கும் அவங்க வந்து இது செய்தி அனுப்புகிறாங்க. இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணாதான் நான் உங்களை இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இந்த இஷ்யூ ஏன் வருதுன்னா, ரஜபூமியில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவுரங்கசீப் காலகட்டத்தில் எல்லாம் இடிச்சிடுறாங்க, கோயிலெலாம் இடிச்சிட்டு பூஜாரிங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா விக்கிரகத்தையும் கொண்டு வந்து ஜெய்ப்பூர் ரொம்ப கிட்ட, விருந்தாவனத்துக்கு ரொம்ப கிட்ட, அங்கே கரோலி என்ற ஒரு இடம் இருக்குது, கரோலி ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அந்த இடத்துல வந்து எல்லாம் க்ளோஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. அந்த இடத்துல விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ அங்கே இருக்கிற அரசர் வந்து ரொம்ப அவருக்கு பிரியப்பட்டு அந்த இதை ராமானந்த ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு கௌடிய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஒரே செகண்டில். ஒரு செகண்ட் ஒரு கேள்வி டக் கேள்வி வந்து என்ன சொல்லுங்க, இப்ப நம்ம ஜம்ப் பண்ணிட்டு எது ஞாபகம் வருது, அதுக்கு ஒரு என்ன சொல்றாங்களா, ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், இது நம்ம தலையில இருந்து இப்படி எடுத்து இப்படி விட்டு அதெல்லாம் போயிருந்தா. நான் என்ன சொல்றேன்னா, அதை பத்தி தான் இன்னைக்கு டாபிக்கே வந்து அனாத்தரைஸ்டு சம்பிரதாய கிட்ட, அனாத்தரைஸ்டு பர்சன்ஸ், அதாவது அதிகாரம் இல்லாம ஒரு நபர்கள் கிட்ட எந்த விதமான வகுப்பு வாங்காதீங்க. நீங்க வேணா அவங்களுக்கு வகுப்பு கொடுங்க, அவங்க கிட்ட நீங்க வாங்காதீங்க. அவங்களுக்கு அங்க தகுதி இருக்கான்றதை நம்ம பாத்துக்கணும். அவங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கா, இல்ல உங்களுக்கு தகுதி இருந்தா நீங்க எந்த சாஸ்திரம் நீங்க படிச்சிருக்கீங்க, அதுக்கு சம்மந்தம் இருக்கா. முக்கியமான இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க மாதாஜி. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து வேற சம்பிரதாயத்தோட பக்தர்கள்ட்ட நம்ம வந்து வகுப்பு எடுக்கிறோம் இல்லையா, அதிகாரப்பூர்வமான வகுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தோட ஆச்சாரியாசுக்கு அவங்களுக்கும் அணையணும், அது வந்து கனெக்ஷன் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, பிரபுபாதர் இவங்களை கஷ்டப்பட்டு, பலதேவி தேவகோஷியோட கஷ்டப்பட்டு சம்பிரதாயத்தை வந்து பிரச்சாரம் பண்ணாம ஆளே இல்லாம போயிடுவாங்க. அதனால அவங்க சம்பிரதாயத்தெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ சம்பிரதாயத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும், மத்த சம்பிரதாயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும், சங்கராச்சாரியத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு குமார சம்பிரதாயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம சம்பிரதாயத்தை வந்து நம்ம பிரபலமாகணும்னா, நம்ம சம்பிரதாயத்தோட அந்த ஆச்சாரியாஸ் எழுதின நூல்கள் நம்ம நிறைய படிக்கணும். நம்ம ஆச்சாரியாஸ், நம்ம டிவோட்டிஸ் சொல்ற அந்த வகுப்பு நிறைய கேட்கணும். ஏன்னா இது மகாபிரபுவை வந்து நம்ம வந்து ஒரு பிரபலமா பண்ணணும், எல்லாம் அவரை ரொம்ப பிரபலமா பண்ணணும். ஏன்னா பிரபுபாதர் அதனாலதான் பாகவதத்தை நிறுத்திட்டாரு. 10வது கேண்டும் 3வது வால்யூம் இருக்கு, அந்த இதோட நிறுத்திட்டு என்ன பண்ணாரு, சைத்தன்ய சரிதாமத்தை வந்து அனுவாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு யாருன்றது தெரியாமையே போயிடுமே. ஒரிசால பெங்கால்ல தவிர வேற எங்கேயுமே சைத்தன்ய மகாபிரபு தெரியாது. அதனால நம்ம பிரபுபாதர் சீரர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம சம்பிரதாயத்தை பத்தி நீங்க நிறைய பிரபலம் பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தை வந்து ஜென்யூன், பக்கா ரொம்ப ஜென்யூன், டாப் மோஸ்ட் ப்ராசஸ், ஹையஸ்ட் ப்ராசஸ் நம்மளுது, ரொம்ப உயர்ந்தமான ப்ராசஸ். அதனாலதான் கௌடியா சம்பிரதாயம். ராதாகிருஷ்ண வழிபாடே நம்ம இன்னும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு இது என்ன ப்ராசஸ் அது. அது கூட சொல்லிருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம ராதாகிருஷ்ணா இது பண்ணல, லட்சுமி நாராயணாவோட வழிபாடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ராதாகிருஷ்ண வழிபாடு நம்மளால பண்றதுக்கு முடியாது.
யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அதனால் லட்சுமி நாராயணோட இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சம்பிரதாயத்தை பற்றி நம்ம சைத்தன்ய மகாபிரபு வந்து நிறைய பரப்பணும், வேகமாக பரப்பணும் அவரை பற்றி. அப்போ தான் ஹரிநாமத்தை எடுத்துக்கு வர அவர். ஹரிநாமத்தை எடுத்துக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும், சௌகரியம் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. ಹರೇ ಕೃಷ್ಣ. నరసింహ జయంతి బుధవారం ఇక్కడే నరసింహ జయంతి చేస్తాము. ఎవరిదైనా ఫోటో ఏమన్నా ఉందా?